ஹலோ ஆல். டிஎன்பிஎஸ்சிலேருந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதில் ஒரு போஸ்டிங் தான் வந்து டெப்யூட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கான போஸ்டிங். ஸோ அதில் மொத்தம் சப்ஜெக்ட் பேப்பர் 6 சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது. அதில் ஒன்று தான் மைக்ரோபயாலஜி. ஸோ அந்த மைக்ரோபயாலஜி பேப்பரோட சிலபஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டோட்டலாக 10 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி வந்து பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டெப்யூட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோபயாலஜிக்கு தான் வீடியோஸ் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த சிலபஸ் டிஸ்கஷனுக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். யூனிட் 1 என்ன அப்படின்னா மைக்ரோபியல் மார்ஃபாலஜி. ஸோ ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் தான் இதில் ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும் யூனிட் 1ல். அது போக டைரி ஃபுட்ஸில் ஈஸ்ட், மோல்டு, வைரஸஸ் அண்ட் ஃபாஜஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னும் இந்த யூனிட் 1ல் படிக்கணும். இதான் மைக்ரோபியல் மார்ஃபாலஜி யூனிட் 1 வந்து. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் growth அண்ட் ஃபிசியாலஜி. அதாவது இந்த யூனிட் ஃபுல்லாகவே பாக்டீரியல் growth படிக்கணும். அதாவது growth ஃபேஸ், ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து பாக்டீரியல் growth அஃபெக்ட் பண்ணுது, தென் growth மெஷர்மெண்ட், ஸ்போருலேஷன், பாக்டீரியல் நியூட்ரிஷன் இதெல்லாமே படிக்கணும். தென் நியூட்ரியன்ட் டிரான்ஸ்போர்ட் என்ன, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பற்றியும் படிக்கணும். தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், ஃபெர்மெண்டேஷன், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் இது ஃபுல்லாகவே இந்த யூனிட்ல கவர் ஆகுது. ஸோ இந்த யூனிட் 2 ஃபுல்லாகவே மைக்ரோபியல் growth அண்ட் ஃபிசியாலஜி, மைக்ரோபியல் growth பற்றி தான் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூனிட் 3. இது வந்து மைக்ரோபியல் ஜெனெடிக்ஸ். ஸோ இதில் ஃபுல்லாகவே டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர், ஜீன் எக்ஸ்பிரஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், மியூட்டேஷன் பற்றிலாம் வந்து ஃபுல்லாக இதில் கவர் ஆகுது. ஸோ நம்ம போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் படித்த இது ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகுது. இந்த ஜெனெடிக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகுது. தென் டிரான்ஸ்போசபிள் எலமெண்ட்ஸ், பாக்டீரியல் ரீகாம்பினேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் எல்லாமே எல்லா ப்ராசஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படிக்கணும் யூனிட் 3ல். ஸோ யூனிட் 4 பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி ஆஃப் ஃப்ளூயிட் மில்க். ஸோ யூனிட் 4ல் எல்லாமே மில்கை பற்றின ஸ்டடி தான். ஃபுல்லாக மைக்ரோப்ஸ் வந்து மில்கில் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ மைக்ரோஃப்ளோரா ஆஃப் மாஸ்டிட்டிஸ் மில்க், சோர்சஸ் ஆஃப் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆஃப் ரா மில்க் டூரிங் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ். இதில் எல்லாமே வந்து நம்ம மைக்ரோபயாலஜி ரிலேட்டடாக அந்த ஃப்ளூயிட் மில்கில் வந்து மைக்ரோபயாலஜி, அதாவது டைரி மைக்ரோபயாலஜி தான் இதில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதுதான் யூனிட் 4. தென் அதாவது பாக்டீரியா இன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ப்ராசஸ்ட் மில்க், இந்த மாதிரி ஸ்பாயிலேஜ் ரிலேட்டடாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க மைக்ரோபயாலஜி ஆஃப் ஃப்ளூயிட் மில்கில். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 மைக்ரோபயாலஜி ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட டைரி மைக்ரோபயாலஜியில் வர இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டாமினேஷன், சோர்சஸ் ஆஃப் கண்டாமினேஷன் என்ன, தென் பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜிக்கல் டிஃபெக்ட் என்ன, ஃபுட் பாய்சனிங், ஃபுட் இன்டாக்சிகேஷன். அதாவது ஃபுட் மைக்ரோபயாலஜியில் வந்து நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஃபுட் பாய்சனிங், ஃபுட் இன்டாக்சிகேஷன், ஃபுட் இன்ஃபெக்ஷன் எல்லாமே படிச்சிருப்போம் இல்லையா. அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டைரி ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் படிக்கணும் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் யூனிட் 5. யூனிட் 6 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் டைரி இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் ஃபுல்லாகவே ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிஆர் இதெல்லாம் படிக்கணும். ஜிஎம்ஓ, ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமோட இது, ஜிஎம் ஃபுட்ஸு, ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக் இது எல்லாமே இதில் கவர் ஆகுது. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பயோடெக்னாலஜி ரிலேட்டடாக தான் நம்ம படிக்கணும். யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா டைரி ஸ்டார்டர் கல்ச்சர், ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். ஸோ இதில் ஃபுல்லாகவே இந்த கல்ச்சர்ஸை பற்றி தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பல்க் கல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இது, அதுக்கான சிஸ்டம் என்ன, க்ரோத் மீடியா என்ன, ஸோ க்ரோத் இன்ஹிபிஷன் எப்படி இருக்குது, ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் பியூரிட்டி அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்டார்டர். இந்த யூனிட் 7 ஃபுல்லாகவே ஸ்டார்டர் கல்ச்சர், டைரி ரிலேட்டடான ஸ்டார்டர் கல்ச்சர் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி தான் வந்து இதில் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8ல் வந்து என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி. ஸோ இதில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன, சால்மோனல்லா, ஈகோலே, கேம்ஃபைலோபாக்டர், எர்சினியா
இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்ட் ரிலேட்டடா படிக்கிறது தான் வந்து யூனிட் 8ல கவர் ஆகுது. இது ஃபுல்லாவே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்ன கவர் ஆகுதுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் வந்து ஈஸியா படிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் யூனிட் 9 பாத்தீங்கன்னா மைக்ரோபியல் ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். இதுல ஃபுட் சேஃப்டி பத்தி தான் யூனிட் 9 கவர் ஆகுது. HACCP, GMP, FSMS, ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், பர்சனல் ஹைஜீன் அண்ட் ஃபுட் ஹேண்ட்லிங், இது எல்லாமே வந்து யூனிட் 9ல கவர் ஆகுது. ஸோ ஃபுட் சேஃப்டி, மைக்ரோபியல் ஃபுட் சேஃப்டி பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஸோ யூனிட் 10 பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இன் மைக்ரோபயாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிளேட் கவுண்ட், கோலிஃபார்ம்ஸ், ஈகோலை, ஈஸ்டர்ன் மோல்டு கவுண்ட், தென் பார்த்தீங்கன்னா இதில் டை ரெடக்ஷன் டெஸ்ட், மெத்திலின் ப்ளூ டை ரெடக்ஷன் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம்ல அது, தென் ஸ்டெய்னிங், சிம்பிள் டிஃபரன்ஷியல் அண்ட் ஸ்பெஷல் ஸ்டெய்னிங், ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, இது எல்லாமே வந்து அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இன் மைக்ரோபயாலஜிக்குள்ள வருது. இது வந்து யூனிட் 10ல கவர் ஆகுது. ஸோ ஃபுல்லாக யூனிட்டை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிருங்க. என்னென்ன யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான நோட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர இதான் வந்து இந்த 10 யூனிட்ஸோட சிலபஸ் வந்து மைக்ரோபயாலஜி ரிலேட்டட். ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் டிகிரி கிடையாது. இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இருந்தால் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ டெப்யூட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கான போஸ்டிங்கான இதுதான் இதோட சிலபஸ், மைக்ரோபயாலஜி ரிலேட்டட் சிலபஸ். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து மைக்ரோபயாலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் வீடியோஸ் வந்து போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.